ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னி பண்ண போகிறோம். அதாவது வந்து இப்போ நம்ம இங்கே சென்னையிலேருந்து வந்து நங்கநல்லூர் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம சென்னைக்கு நங்கநல்லூர் பக்கத்துலேருந்து நம்ம வந்து விழுப்புரம் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பைபாஸ் ரைட் போக போகிறோம். நம்ம ஜாலியாக ரிலாக்ஸாக காரில் ட்ரைவ் பண்ணி போக போகிறோம். ஸோ டோட்டல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்து வந்து 160 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7:30 8 o'clock ஆகுது. ஸோ 160 கிலோமீட்டர் நம்ம போகிற வழியில் டீ சாப்பிடுவோம். மற்றபடி அதுக்கெலாம் கொஞ்சம் சேர்த்து டைம் ஆகி நம்ம வந்து போக போகிறோம். நம்ம இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேர்னி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து போகிற வழியில் பைபாஸ் வியூ வந்து நல்லா நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். நான் வந்து தாம்பரம் தாண்டினதுக்கப்புறமே நம்ம தமிழ்நாடு பைபாஸ் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து என் கூட நான் வந்து அந்த பைபாஸ் ஜேர்னியை வந்து டிரைவிங்கை வந்து பைபாஸ் ஜேர்னியை இந்த டிரைவிங் என்ஜாய் பண்ண நான் ரெடி ஆகிட்டேன். நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என் கூட வந்து நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ தாம்பரம் வந்துட்டோம். ஸோ ஒரு பிஸியாக இருக்குது வழக்கம் போல். முக்கியமாக வந்து தாம்பரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இந்த பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன் எப்பயும் பிஸியாக இருக்குது ஸ்டேஷன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நம்ம பைபாஸ் டிரைவ்னால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தாம்பரம் வரைக்கும் அப்படி இப்படி கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது தான். ஆனால் மார்னிங்னால கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டோம். ஸோ நம்ம பாருங்க, இனிமேட்டு நம்ம ஃபுல்ல வியூ ஃபுல்லி என்ஜாய்மெண்ட் தான். வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். தாம்பரம் தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம். பாருங்க, இங்கே ஒரு 2-3 மலை இருக்கு. அதே வியூ நல்லா இருக்கு. ஸோ ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. நல்லா இருக்கு ஜேர்னி. வாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ குருவாஞ்சேரிலாம் தாண்டி போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டல் இருக்கணும். ஸோ அதுதான் ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நம்புறேன். ஸோ பாருங்க, நம்ம சிட்டியை விட்டு தாண்டினாலே வந்து அதோட அட்மாஸ்பியரும் சரி, வியூவும் சரி, எல்லாமே வேற மாதிரி இருக்குங்க. சொல்ல போனா 90s போன ஒரு ஃபீல் வருது. ஸோ இதுக்கே எப்படி இருக்குன்னா போக வந்து நம்ம எப்படி என்ஜாய் பண்ண போறது தெரியல. ஸோ ஹோட்டல் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வி ஆர் வெரி நியர் டு ஹோட்டல். ஆல்மோஸ்ட் வி ஆர் நியர் டு ஹோட்டல். ஸோ நம்ம வந்து சத்தியம்ன்ற ஒரு ஹோட்டலுக்கு வந்து நம்ம ரீச் ஆக போகிறோம். இந்த ஹோட்டலில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நானும் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன் செங்கல்பட்டு போகும்போது. ஸோ இந்த ஹோட்டலில் தான் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். நமக்கு வந்து பொங்கல், தோசை எல்லாம் வந்திருக்கு. இது சாப்பிட்ட அப்புறம் வேற என்ன தேவைன்னு நாங்கள் சொல்லலான்னு இருக்கோம். நல்லா இருக்கு. பொங்கல் சாப்பிட்டேன், தோசை எல்லாமே டேஸ்டா இருக்கு. இந்த ஹோட்டல் போய் சொல்லியிருக்காங்க, சரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நல்லா டேஸ்டா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப ரேட்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் தோசைலாம் பார்த்தீங்கன்னா 70-75 அந்த ரேஞ்சாக இருந்தது. எப்பவுமே நார்மலாக ஒரு ஹோட்டல் போனாலே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 60 தான் ஸ்டார்டிங்கு. தோசையாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், அது மாதிரி இருக்குது. அதனால் 75 நல்லா தரமாக நல்லா இருந்தது. பொங்கல் நல்ல முந்திரிலாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தோசையும் நல்லா இருந்தது. சட்னி சாம்பார் எல்லாமே நல்லா இருந்தது. வீட்டில் எல்லாருமே நாங்கள் சாட்டிஸ்ஃபையாக சாப்பிட்டோம். ஸோ அகைன் இப்போ வந்து ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பைபாஸ் வந்துட்டோம். ஃபுல் வியூவில் போயிட்டு இருக்கோம். பாருங்கள், ஃபுல் வியூ தான். ஃபுல்லாக ஹில்ஸ் தாங்க சுற்றி. கம்மி பண்ணு. நல்லா ஜேர்னி நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க நம்புகிறேன். சான்ஸே இல்லைங்க. இது மாதிரி 5 நாள் ஆஃபீஸில் ஃபுல் ப்ரெஷரில் ஒர்க் பண்ணிட்டு கார் எடுத்துகிட்டு ஃபேமிலியோட அப்படி பைபாஸில் ட்ரைவ் வரும்போது ஒரு தனி ரிலாக்ஸ் தான். ஃபுல்லாக வியூ தான். டிஃபன் சாப்பிட்டாச்சு. அடுத்தது அதிகமாக காஃபி இல்லை டீக்கு எதுவும் நிறுத்தணும்னு நினைக்கிறேன். வியூ பார்த்து, மெயினாக வியூ பார்த்து தான் நிறுத்தணும். மோஸ்ட்லி நம்ம செங்கல்பட்டு கிட்ட வந்துட்டோம்.
செங்கல்பட்டு வந்துட்டோம் நம்ம நினைக்கிறேன். டோல்கேட் we are very nearing டோல்கேட். செங்கல்பட்டு வந்துட்டோம் நம்ம. ஆல்மோஸ்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours ஆயிருக்கு. நடுவில் சாப்பிட்ருக்கோம் கொஞ்சம் நேரம். ஸோ நம்ம கரெக்டாக தான் நம்ம போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க தொடர்ந்து நம்ம ஜேர்னி என்ஜாய் பண்ணுவோம். வியூ நல்ல க்ரீனிஷாக இருக்குங்க. நல்லா மழைலாம் பெய்ஞ்சு பச்சை பச்சையாக இருக்குது மரங்கள் செடிகள்லாம். அதுவே ஒரு வியூ இருக்குது நிறைய. அது அந்த மாதிரி இளையராஜா சாங்ஸோட போகும்போது வியூவுக்கும் ட்ரைவுக்கும் இளையராஜாவுக்கும் சேர்த்து எல்லாம் ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். சங்கு அது தேனூட்டும் இங்கு பாலாறு தேனாரும் தாளாட்டும் பொழுது ஆய் மேல நீ போடு தூங்காத விருந்து. அந்தியில தந்தனத்தோன் தோழும் அனையோட சிந்து படிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ டீக்காக நிறுத்திருக்கோம். ஸோ ஒரு வியூ பார்த்து ஒரு டீ சாப்பிட்லான்னு தான் நிறுத்தினது. கரெக்டாக எந்த இடத்துல நிறுத்திருக்கோன்னா செங்கல்பட்டு தாண்டி மதுராந்தகத்துக்கிட்ட வந்து நம்ம டீ சாப்பிட்டு நிறுத்திருக்கோம். ஸோ 2 டீ சொல்லியிருக்கேன். சரி நம்ம பார்ப்போம் டீ எப்படின்னு பார்த்து. ஃப்ரெண்ட்ஸ், டீ வாங்கிட்டேன். ஸோ வியூ பார்த்து டீ குடிக்கிறது தான் வாங்கினது மெயினாக. சூப்பராக போட்டுருக்காருங்க டீ, சான்ஸே இல்லை. முக்கியமாக நம்ம வெளில போனால் டீ சாப்பிட்றது ஒரு பக்கம் வந்து டீ சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்கிறது சொல்கிறதோட அந்த இடத்துல வந்து நம்ம வியூ என்ஜாய் பண்ணி டீ குடிக்கிறது தான். இப்படி தான் இங்கே இருந்துகிட்ருக்கு. நம்ம 5 நாள் ஆஃபீஸ் அப்படி இப்படி பிஸியாக இருந்துகிட்ருக்கோம். இந்த வியூ பார்த்து ரிலாக்ஸாக டீ சாப்பிட்றது ஒரு தண்ணி ரிலாக்ஸ் தான். சூப்பராக இருக்குது டீ. எதிர்பார்த்தோட கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சக்கரை போடாமல் நாட்டு சக்கரை போட சொன்னேன். ஸோ நல்லா இருக்குது டீ. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல் வியூ. அதுதான் உங்களுக்கு இருக்குது. நான் மேல்மருத்துவக்கிட்ட வந்துட்டோம் நண்பர்களே. பாருங்கள், ஃபுல்லாக வியூ பாருங்கள். ஃபுல் நேச்சர் தான். நார்மலாக சிட்டிக்குள்ள வண்டி ஓட்டுறதுக்கும் பைபாஸில் ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னோட நிறைய ஓவர் டேக் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றபடி ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் சேஃபாக ஓட்டினா தான் முக்கியம். ரிலாக்ஸாக இருக்கும். இந்த பண்ண நான் தான். ராஜ்யத்தில் உயலாலா தேங்கி நின்ற பைங்கில்
ஆல்மோஸ்ட் நம்ம திண்டிவனம் கிட்ட வந்துட்டு இருக்கோம். பாருங்க, பார்த்தீங்கன்னா பைபாஸ்லேயே அங்கங்கே பார்த்தீங்கன்னா காரில் வரவங்க, பஸ்ஸில் வரவங்களா கூட இருக்கட்டும், வேனில் வரவங்களா இருக்கட்டும், எல்லாம் ஒரு ஆள்கிட்ட போட்டு ஒரு டீ கடையில் ஒரு டீ சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் போகிறாங்க. அதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டு போல இருக்கு. திண்டிவனம் கிட்ட பக்கத்தில் போயிட்டு இருக்கோம். மணி உன்னழகு பொன்னி மணி கல்யாணமா நான் இந்த வேளை கைவீசிடும் தென்றல் கண்மூடிடும் மின்னல் இது கலியோ கவியோ அமுதோ சிலையழகோ மண்பாடிடும் சந்தம் முன்னாரினில் சிந்தும் அது மழையோ புனலோ நதியோ கலையழகோ மேகம் ஒன்று நேரில் இங்கு வாட்ட வந்ததடி தாகம் கொண்ட பூமி நெஞ்சில் சேர்த்து கொண்டதடி இது தொடரும் வளரும் மலரும் இனி கனவும் நினைவும் உடையே தொடர்ந்திடும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதனோரம் இனி காமல் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் இதயம் இடமாறும் இனிமை அறிந்தாரும் அமுதம் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இறந்தடும் காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம் இனி காமல் கலைகளில் பிறந்திடும் ராகம் புதுமோகம் சவுண்டு கம்மி. பூமாலைகள் கொஞ்சும் பாமாலைகள் கெஞ்சும் உனை மனதால் நினைத்தால் அணைத்தால் அது இனிமை தோள் சேர்ந்திடும் கங்கை செவ்வாழை தங்கை என ஒரு நாள் பல நாள் தொடர்ந்தால் அது புதுமை கோவிலுக்குள் ஏற்றி வைத்த தீபம் அல்லவோ காதலுக்கு காத்திருந்து காட்சி தந்ததோ இனி வருவாய் தருவாய் மலர்வாய் என்னை உயிராய் உறவாய்
புதுமோகம் இதயம் இடமாறும் இகமை பரிமாறும் அமுதம் வழிந்தோடும் அழகில் கலந்தாட இது மறுக்காத கவிதைகள் படித்திடும் நேரம் இது காமன் கலைகளை திறந்திடும் ராகம் புதுமோகம் மாலை நேர சூரியன் மேற்கிலிருந்து பார்க்கிறான் வேலியோர பூக்களின் வசந்த கீதம் கேட்கிறான் அந்திகையில் வேளைதான் ஆசை பூக்கும் நேரம் புல்லின் மீது வாடைதான் பனியை மெல்ல தூவும் போதும் போதும் தீர்ந்தது வேதனை சேர்ந்தது நாதனை விரலை கண்டதும் மீட்டச் சொன்னது வீணை பாவா அன்பே பூஜை உண்டு பூஜை கேட்கும் பூக்கள் ரெண்டு பறவை அழைத்தது அதற்கொரு துணையும் கிடைத்தது சிறகை விரித்தது வலம் வரத்தான் பாவா அன்பே பூஜை உண்டு பாவா அன்பே பார்வைகள் நூறு கடிதம் போட்டது நீயும் நானும் சேர்ந்திட நேரம் பொழுது கேட்டது மலரை வண்டு மாதம் தேதி ஏது நீலமேஷம் பார்ப்பதோ காதல் தோன்றும் போது கையில் நானுரை வாங்கினேன் வாங்கினேன் வாவா அன்பே பூஜை உண்டு பூஜைக்கேற்ற பூக்கள் ரெண்டு பறவை அழைத்தது அதற்கொரு துணையும் கிடைத்தது சிறகை விரித்தது வலம் வரத்தான் வாவா அன்பே பூஜை உண்டு வாவா அன்பே ஆசைக்கு ஆசை போட்டியா மனிதனோட ஊட்டியா I love you, love you, love you, love you சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே I love you, love you, love you, love you சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து விழுப்புரம் ரீச் ஆகிட்டோம். அதாவது டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4.5 hours ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour சாப்பிட்றது இருந்துச்சுன்னா ஒரு 20 minutes டீ பிரேக் நிறுத்தணும். நடுவில் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது. சில பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்கிறதுனால இந்த மத்தியானம் இந்த ஆஃப்டர்நூன் டைம் காலையிலே இருந்தது. ஈவினிங்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிங்க.
அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3.5 ஹவர்ஸ் 3.15 மினிட்ஸ் 3 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நல்ல வியூ, நல்ல சீனரியாக இருந்தது, நல்ல டிரைவிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. நான் பார்த்து சேஃபாக நீங்கள் வந்தீங்கன்னா சேஃபாக ட்ரைவ் பண்ண, நிறைய ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.